அங்கே 2000 ரூபா, இங்கே 3000 ரூபா, ஆக மொத்தம் 4500. அதை விட்டுட்டோமே. 1ஆம் கிளாஸே ஃபெயிலு, இதில் உட்காந்து கணக்கு எழுதிக்கிட்டு இருக்காராம். ஏய், வேலையை பாடுறா. போயா. ஒரு 8500. கௌரவண்ணே, கௌரவண்ணே. ஏன் இப்படி ஓடி வர? ஓடிட்டு இருந்தது நின்னு போச்சுண்ணே. நாளைக்கு எங்க வீட்டுக்கு விருந்தாளிங்க வராங்க. இந்த கிரைண்டர் என்னன்னு பாருங்கண்ணே. பட்டப்படாமா, கிரைண்டர் தானே, சரி பண்ணிடுவோம். ஆமாண்ணே, ஓடிட்டு இருந்தது நின்னு போச்சுண்ணே. கேரண்டி கார்டெலாம் இருக்கா? அது என்ன கேக்குற? எங்க அப்பா சீதனமா கொடுத்ததுண்ணே. பாழா பண்ணவன் கேரண்டி கார்டு கூட இல்லாம பண்ணிட்டேன். பாவி பையன். என்னது, சீதனமா கொடுத்ததா? ஆமாண்ணே. சீதனமா கொடுத்ததெல்லாம் அப்புறம் பார்ப்போம். உங்க வீட்டுல யார் இருக்கா? என்னென்ன சொல்றீங்க? ஒன்னு சொல்றாங்க. என்னடா நடக்குதுங்க? 2 தானே, ரிப்பேர் பண்ணிடுவோம். நீ வீட்டுக்கு போ, பசங்க அனுப்புறேன். சரி வரேன். ஹலோ, பசங்க கிரைண்டர் ரிப்பேர் பண்ணும்போது நீ மொட்டை மாடியில இரு, இல்லாட்டினா வேற மாதிரி ஆயிப்போம். சரிங்க, நான் வரேன். நான் மாமா, அக்கா பலாரம் சுட்டு போகுது. டேய், அக்கா உளுந்த ஊற வச்சுட்டு போகுதுடா. வரேன். சரி, புளி இருந்தா 18-20 பிள்ளைலாம் வருது. நீல்டா பழைய ஓட்ட உடச்ச ஈம்பத்துல வருது. பரவாயில்ல, இது ஒழுங்கா வேலையை பாங்கடா. வேலையை பார்க்க சொன்னா மாட்டோம். பார்த்தேன். ஆசைய காத்துல தூது விட்டு சாக்கு சிக்கு சாக்கு. சரி, பாட்டெல்லாம் போதும், போய் வேலையை பாரு மாமா. சிவா, போலீஸ். ஐயோ, எஸ்கேப். ஏய் சிவா, நில்லுடா. சொல்றத கேளு, நில்லு. இப்ப நீ என் கையில மாட்ட, அப்புறம் அவ்வளவுதான். நில்லுடா, நிக்க போற இல்லையா? ஏய், 4 இடத்துல திருடுறவனை கூட நான் மன்னிச்சு விட்டுருவேன். உன்னை அவ்வளவு சீக்கிரத்தில் விட மாட்டேன். ஏன் தெரியுமா? திருடன் கூட காசையும் பொருளையும் தான் திருடுவான். ஆனா நீ இந்த போலீஸ்காரியோட மனசையே திருடுன. ஏய், உனக்கு எவ்வளவு தடவை சொல்லுது, எப்படியே சுத்தாதன. நீயா ஐ லவ் யூன்னு சொல்ற வரைக்கும் உன்னை நான் விடவே போறதில்ல. உனக்கு எனக்கு லவ்வா? நீ டிபார்ட்மெண்ட் பவர்ல வேலை செய்றவ, நான் எலக்ட்ரிக் பவர்ல வேலை செய்றவன். எங்க இருந்து ஒத்து வரோம்? லவ் இன்னைக்கு நேத்துக்கு வந்ததுன்னு நினைக்காத. நான் வயசுக்கு வந்தப்ப எங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு மைக் செட் போட வந்தியே, அன்னைக்கு உன்னை பார்த்து விழுந்தவதானா? தயவு செஞ்சு என்ன விட்டுறேன், கையெடுத்து கும்புறேன் தாயி. உன்னை பார்த்து 10 நாள் ஆச்சு. ஒரே ஒரு முத்தம் கொடுத்துரு, உன்னை நான் விட்டுறேன். முத்தம் தானே, கொடுத்து தொலைக்கிறேன். மேல இருந்து எழுந்துரு. ஓகே, குடு. சீக்கிரம் குடு. நீ பாத்து நின்னா வெக்க வந்துரும். கண்ணு மூடு. ஹை, கண்ணை மூட சொல்லி லேசா எஸ்கேப் ஆளானா? உனக்கு நம்பிக்கை இல்லனா இந்த மைக் நான் சம்மந்தம் இல்லாம மைக் குடுக்குறேன்னு பாக்குறியா? போலீஸ்க்கு தொப்பி எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு எனக்கு மைக் முக்கியம். இந்தா, இப்ப கண்ணு மூடு. ஏதோ சொல்ற. குடு. குடு. டேய், உன் மைக் எங்க விட்டுட்டு போறியடா? அது டம்மி மைக், ஒரிஜினல் மைக் என்கிட்ட தான் இருக்கு. நீயே வச்சுக்கோ. என்னைக்காவது என் கையில மாட்டாமல போற? டேய் பிரதீப், அங்க பாரு. சோக்கு ஃபிகர். சைலண்டா சுத்து போடுங்க, கரெக்ட் பண்ணலாம். ஏய் இல்ல, ஏய் ஃபிகரை பார்த்தா ஃபேமிலி ஃபிகர் மாதிரி தெரியல. ராத்திரி 12 மணிக்கு தில்லா வெளியே வருது, இது ஃபேமிலி ஃபிகரா? நீ வேற. அப்ப இது அதுவா? அதேதான். இந்த மாதிரி பல ஃபிகருங்க கிளம்பி இருக்குதுங்க. ராத்திரி 12 மணிக்கு வெளியே வர வேண்டியது, எவனையாவது கரெக்ட் பண்ண வேண்டியது, மீட்டரை போட்டு போயிட வேண்டியது. வேண்டாம், என்ன விட்டுருங்க. விடலன்னா என்னடி பண்ணுவ? யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணுமோ அவர்கிட்ட பண்ணுவேன். எவங்கிட்ட பண்ணுவேன்? கமிஷனர்கிட்ட பண்ணுவியா? கலெக்டர் கிட்ட பண்ணுவியா? சிவா கிட்ட பண்ணுவேன். சிவானாவா? அண்ணனுக்கு உனக்கு என்னமா உறவு? நான் சிவாவோட லவர். இத முன்னாடியே சொல்ல கூடாதா? தெரியாம பேசிட்டோமா? நீங்க போங்கம்மா. அண்ணன் மட்டும் எதுவும் சொல்லிடாதீங்க.
சச்சா எதுக்கு தான் நீ இதை கட்டிக்கிட்டு இன்னும் மாறி அடிக்கிறியா தெரியல. வாயா போலாம். டேய் இருங்கடா, ரிப்பேர் ஆச்சு, கார்லயே போலாம். காரா வேண்டாம் சிவா, நாங்க நடந்தே உனக்கு முன்னாடி போய் சேர்ந்துருவோம். நீ கார்ல பின்னாடி வாங்க. எனக்குண்ணா ஐயோ, இன்னைக்கு என் கையில இருந்து நீ தப்பிக்க முடியாது. என்கிட்ட என்ன இல்லன்னு நீ அவளை பிடிச்சிருக்க. எவ்வளவு பிடிச்சிருக்க? ஏய் போய் சொல்லாத. நடந்த எல்லா விஷயமும் என் காதுக்கு வந்துருச்சு. எவ்வளவு ஒருத்தி ஊருக்குள்ள உனக்கும் அவளுக்கும் ஏதேதோ இருக்குன்னு சொல்லிட்டு திரியறாளா? டேய் சொன்னா என்ன தப்பா? இந்த ஏரியால 6 வயசு குழந்தையில இருந்து 60 வயசு கிழவி வரைக்கும் நான் தேவைதான். நீ கிழவிக்கு தேவைப்பட்ட கவலைப்பட மாட்டேன். வயசுக்கு வந்த ஒருத்தி சொல்றாளா நீ அவ லவ்வர்னு. லவ்வரா? அந்த விஷயத்தை கேட்டது என் மனசு சுக்குநூறா உடைஞ்சிருச்சு தெரியுமா? நீயே பாரு. தச்சி கையெடு. என் பின்னாடி சுத்தி இருக்க உன்னே நான் லவ் பண்ணல. எவ்வளவு ஒருத்தியை நான் எப்படி லவ் பண்ணுவேன்? இந்த தில்லாலங்கடி வேலையில என்கிட்ட வச்சுக்காத. நான் போலீஸ்காரி தெரியும்ல. ப்ரூஃப் இல்லாம எதுவும் பேச மாட்டேன். ஏய் உன்கிட்ட என்னடா சொன்னா? அப்படியே சொல்லுங்க. ஆமாண்ணா, ராத்திரில வந்துன்னு இருந்தது. யார் என்னன்னு கேட்டதுக்கு உங்க லவர்னு சொல்லுச்சு. துணைக்கு வீடு வரைக்கும் வரட்டுமான்னு கேட்டதுக்கு வேணான்னு சொல்லிடுச்சுண்ணா. அண்ணா நீ செஞ்சதுலயே நல்ல விஷயம்னு சொன்னா அந்த பொண்ணை செலக்ட் பண்ணதுதானா? இதெல்லாம் உன்கிட்ட கேட்டாங்களா? இப்ப என்னப்பா சொல்ற? ஏய் உனக்கு அவ்வளவு தெரியல? தெரியும்ண்ணா. ஏய் இந்த வீடு தான். மூஞ்சில பிடிச்சாங்க. அவ வீட காட்டுறானா வேற ஏதோ வீட காட்டுற? இந்த வீடு தான் அந்த காளி காட்டணும். உனக்கு ஃபுல்லா மப் ஏறிச்சின்னு தெரிஞ்சு போச்சு. ஏய் பொம்பளைங்களை ஏய்னா சொல்லக்கூடாது. என்னங்க லேடிஸ் ப்ராப்ளம் வந்துடும்ல. ஆமா அது பேர் என்ன சொன்னா? வாட்ஸ் யுவர் நேம்? இங்கிலீஷ்ல வேணா, நான் தமிழ்லயே கேக்குறேன். என்னங்க அம்மா? எப்படி அது? வீட்டுல எவனாலும் வெளில வாங்கடி. இல்லனா வெளியில இருந்து உள்ள வாங்கடி. ஓ நீதானா அது? நான் யாரு எப்படிப்பட்டவன் தெரியாமலே என் பேர் யூஸ் பண்றியா? ஆமா மைக் செட்டே இல்லாம ஊரெல்லாம் கச்சேரி பண்ணிட்டு இருக்கியா? ஹலோ, யார் நீங்க? யார பார்த்து என்ன கேக்குற? எங்கள் கைப்புள்ளை. குடிச்சிட்டு வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க. என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது? ஏய் நீ யாரு என்னன்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தாண்டி வந்திருக்கோம். வாயமுடை. ஏய் என்னடா பாத்துன்னு இருக்கீங்க? தூக்கி போட்டு உடைக்கடா. வேண்டாம், நீங்க ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கீங்க. மரியாதையா வெளியில போயிடுங்க. இல்லனா யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணுமோ அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். ஏய் என்ன பயமுறுத்துறியா? எவங்கிட்ட சொல்வா? சிவா கிட்ட சொல்லுவேன். அந்த சிவா நான் தாண்டி. இத்தனம் பண்ணவனுங்க அவனுங்க என்ன கட்டி வைக்கிறீங்க? எங்களை எதுவும் கேட்காத. எம்எல்ஏ ஆளுங்க மேலேயே கை வச்சுட்டேன். மேட்டர் ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. உன்னை விசாரிக்கிறதுக்கு மேலிடத்துல இருந்தே ஆபீசர் வராங்க. யாரு அந்த ஆபீசர்? உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நீ அப்படி பண்ணிருப்ப? அவங்க அடிச்சாங்க, அதான் திருப்பி அடிச்சேன். ஏய் நீ எவன அடிச்சா எனக்கு என்ன? நான் அந்த கதையை கேட்கல. அன்னைக்கு நான் உன்கிட்ட ஒரு கிஸ் கேட்டதுக்கு என்ன சொன்ன? கண்ணை மூடிக்க சொல்லிட்டு ஏமாத்திட்டா ஓடி போற. இப்போ ஓடி போய் பார்க்கலாம். அன்னைக்கு நீ கொடுக்காம போன முத்தத்தை இன்னைக்கு நானே. எதுக்கும் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். காலங்காத்தாலேயே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தேல? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சு. வழக்கமா அவன் எந்தெந்த ஏரியாலலாம் சுத்துவானோ அத்தனை இடத்துலயும் தெரியாச்சு. எங்கேயும் கண்டுபிடிக்க முடியல. என்ன செய்யறதுன்னு தான் புரியல. மாமா என்னாச்சு? சிவாவை காலையில எழுப்புற கழுத காணாம போச்சுடா. கழுத காணாம போச்சா? என்னையா எல்லாரும் இங்கே இருந்து வேடிக்கை பாக்குறீங்க? போய் தேடுங்கய்யா. இல்லன்னா தினமும் காலையில காலனில அவாவா அடி வாங்குவீங்க. போய் தேடுங்கய்யா, போய் தேடுங்க. போங்க, பொம்பளைங்க அடி வாங்கினா நல்லா இருக்காதுமா. நீங்களும் போய் தேடுங்க. போங்க போங்க. கழுத எங்க இருக்குன்னு நல்லா தேடி பாருங்க. மாமா நானும் கொஞ்ச நாளா பாக்குறேன். அது ஒரு மாதிரி சவுண்ட் கொடுக்குது. ஒருவேளை சைட்டை தேடி ஓடி இருக்குமா? நானும் அப்படி தாண்டா நினைக்கிறேன். அதனாலதான் அதுக்கு துணையா ஒரு ஆம்பளை கழுத வாங்கலாண்டான்னு சொன்னேன். நீ கேட்கல. எவ்வளவு நாளதான் அதுவும் தனியா இருக்கும் பாவம். ஏமாமா நீ இருக்கும்போது கழுத இருக்காதா? இது வரைக்கும் நாம வாங்க வேண்டியதுன்னா அது வாங்கிட்டு இருந்தது. இன்னில இருந்து மறுபடியும் நாம வாங்கணும்னு நினைக்கிறேன். சிவா இருக்காரா? இருக்காரு, ஆனா தூங்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் எழுப்ப முடியுமா? அதுக்கு பதிலா கொஞ்சம் விஷம் கொடுமா, குடிச்சு செத்து போயிடுறோம்.
ஏன் இப்படி பயப்படுறீங்க? நான் வேணா எழுப்பட்டுமா? ஏன் அவங்கிட்ட வாங்காம உன்னால இருக்க முடியலையா? அப்படி இல்ல, அன்னைக்கு எங்க வீட்டுல ஃபர்னிச்சர்லாம் உடைச்சாரு இல்லையா, அதை சரி பண்றதுக்கு ஆள் அனுப்பினாரு. நமக்கே தெரியாம இவ்வளவு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கான். சிவாவுக்கு அழிக்கத்தானே தெரியும், ஆக்க தெரியாதே. சரி, நானே போய் எழுப்புறேன். விடு, இன்னைக்கு நாம தப்பிச்சிட்டோம். அங்க என்ன நடக்குதுன்னு பாப்போம். சிவா சார், சிவா சார். பக்கத்துல இடி விழுந்தாலே அப்படி திரும்பி படுத்துக்குவான். சிவா சார், சிவா சார் நான் மட்டும் எழுந்துருவானே. இதுக்கெல்லாம் செய்ய மாட்டான். நாம தான் எழுப்பணும்னு நினைக்கிறேன். ஏய், எவன்டா அது? தேங்க்ஸ்ங்க. எதுக்குங்க? அது கார்பெண்டர் வந்து நீங்க சொன்னதை ரிப்பேர் பண்ணாங்க. அதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். அப்ப நான் வரேங்க. சிவா இவ்வளவு சீக்கிரம் ஏந்து உட்காந்துருக்க? மாமா, இன்னைக்கு எந்திரிச்சதும் ஒரு அழகான முகத்தை பார்த்திருக்கேன். அதனால என்ன பிரயோஜனம்? ஒரு பேட் நியூஸ் இருக்கே. என்ன அது? நீ இந்த பொண்ணு மூச்சியை பார்த்த நேரம் நம்ம தங்கமான கழுத ஓடி போயிடுச்சு. கழுத ஓடி போனதுக்கு இந்த பொண்ணு முகத்தை பார்த்ததுக்கு சம்பந்தமே இல்லையே. தொல்லை விட்டு துப்பா, கழுத விஷயத்த மறந்துட்டான். நான் மறந்தாலும் நீங்க மறக்கூடாது. நாளைக்கு மட்டும் இங்க கழுத இல்லைன்னா நீங்க தான் என்ன எழுப்பணும். கட்டில் எடுத்து உள்ளவங்க. மறக்கல, நமக்கு தான் ஆப்பு வச்சு. மேடம் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் மேடம். அங்க போங்க. சார் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். என்னமா பிரச்சனை? சார் என் புருஷன் ஒரு பொண்ணோட ஓடி போயிட்டாங்க சார். ஆமா, அது வரைக்கும் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? நான் இன்னொருத்தனோட ஓடிட்டு இருந்தேன் சார். மரியாதையா ஓடிடு, இல்லன்னா நான் உன்னை இழுத்துட்டு ஓட வேண்டி வரும். இதெல்லாம் ஒரு கேஸ்னு வந்து சொல்லிட்டு இருக்கேன். போமா. சாயந்தரம் வீட்டுக்கு வரீங்களா? இது ஓடுமா. என்னடா என்ன ஏட்டு பயங்கர யோசனையில இருக்கீங்க? ஒண்ணு இல்லடா, எவ்வளவு நாள் தான் ஒண்டி கட்டியாவே இருக்கிறது. கல்யாணம் பண்ணலான்னு முடிவுக்கு வந்துட்டான்டா. என்ன 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 பட போற? தற்கொலை பண்ணிக்க போற? எதுக்கு? பின்ன ஏட்டு காடு வாங்குது, வீடு போங்குது. இப்ப எதுக்கு உங்களுக்கு இந்த அல்பாசை? ஐயோ இல்லடா, எவ்வளவு நாள் தான் தனி கட்டியாவே இருக்கிறது. அட என்னங்க புரியாம பேசுறீங்க? போலீஸ்காரனுக்கு பொண்ணும் தர மாட்டாங்க, வீடும் தர மாட்டாங்க. தேவையில்லாத யோசனை இது. இல்லடா, அதனாலதான் ஒரு போலீஸ்காரிய கல்யாணம் பண்ணிட்டா. இல்ல நான் தற்கொலையா பண்ணி. என்ன மறுபடியும் என்ன? பின் என்னங்க, போலீஸ்கார பொம்பளைங்க போடுற ட்ரெஸ்ஸுக்கும் உடம்புக்கும் சம்பந்தமே இல்லாம இருப்பாங்க. அவங்கள போய் அதனாலதான் நம்ம ஆபீஸ்ல ஒரு பிட் இருக்குல்ல. நம்ம ஆபீஸ்ல ஒரு பிட்டா? ஐயோ காட்டவே இல்லையே. ஐயோ அந்த பிட் இல்லடா, நம்ம ஸ்டேஷன்ல ஒரு பொண்ணு வேலை பாக்குது இல்ல, சரண்யா. அது எப்படியாவது கரெக்ட் பண்ணுடா. விடுங்க, நான் கரெக்ட் பண்ணிடுறேன். என்னது நீ கரெக்ட் பண்றியா? இல்ல உங்களுக்கு கரெக்ட் பண்ணிடுறேன்னு சொல்ல வந்தேன். இந்த வேலை வேற பாக்குறியா? என்ன பண்ணுவாங்க? ஆமா, என்ன இங்க உட்கார்ந்திருக்க? நீங்க அங்க உட்கார்ந்திருக்கீங்களா, அதனாலதான் நான் இங்க உட்கார்ந்திருக்கேன். அடச்சே எந்திரி. ஏண்டா செட்டப் பண்றதுன்னு முடிவுக்கு வந்துட்டோம். ஆனா எப்படி செட்டப் பண்றதுன்னு தெரியலையே. ரொம்ப ஈஸிங்க. எப்படி? நம்ம ஸ்டேஷன்ல அங்க ஒரு சேர், இங்க ஒரு சேர், இங்க ஒரு சேர், அங்க ஒரு சேர் கிடக்குல்ல. அதெல்லாம் ஒன்னா போட்டு மியூசிக்கல் சேர் கேம் நடத்துவோம். நான் செட்டப் பண்றதுக்கும் அந்த கேமுக்கும் என்ன சம்பந்தம்? எல்லாரும் சேரை சுத்தி வருவாங்க, ஒவ்வொருத்தரா அவுட் ஆயிட்டே வருவாங்க. கடைசியா ஒரே ஒரு சேர் இருக்கும். அந்த நேரம் பார்த்து நீங்க எனக்கு கண்ணடிங்க, நான் டப்புன்னு பாட்டு நிறுத்திடுவேன். நீங்க சட்டுன்னு உட்காந்துட்டா உங்க மடியில சரண்யா உட்காந்துருவா. அப்படி உட்கார்ந்தா பாடியும் டச் ஆகி லவ் மூடு ஒர்க் அவுட் ஆயிடும். அது சரி. ஒருவேளை அவ வெயிட் தாங்காம படாருன்னு சாஞ்சிட்டானா? ஏங்க ஏங்க, ஒரு பொண்ணோட வெயிட்ட கூட தாங்க முடியலன்னா இந்த பாடி இருந்தா என்ன போனா என்ன? டேய் நீ ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. ஒர்க் அவுட் ஆற நேரத்துல ஓரங்கட்டுற போறா. வாங்க. டேய் இருடா, என்ன பாட்ட போட போற? ஜனகணமன போட போறேன். நல்ல குத்து பாட்டு தாங்க போட போறேன். குபீர்னு ஒர்க் அவுட் பண்ணுங்க. உங்களுக்கு யாருக்கு போலீஸ் வேலைக்கு எடுத்தது? உன்னை எவன் சேர்த்தானா அவன் தான் என்னையும் சேர்த்தா. வாடா பேச்சு பேசுறான் பாரு. வந்து ரவுண்டா போடுங்க சார். பாக்கலாம் ரெடியா? ரெடியா இருக்குப்பா. இனிமே நீங்க சுத்த வேண்டியதான் பாக்கி.
என்ன சார் இது ஸ்டேஷன்ல இருக்க சேர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து போட்டிருக்கீங்க? அது ஒண்ணு இல்லம்மா, பொதுமக்களுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த ஸ்டேஷனுக்கு போனா வேலைக்கு ஆகாதுன்னு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு இன்ஸ்பெக்டர் வேற லீவா, வாங்குற சம்பளத்துக்கு வேலை செய்யலன்னா கூச்சமா இருக்குமா, அதுக்குன்னு அதுக்காக தான் இந்த மியூசிக்கல் சேர் விளையாட்டு. என்ன சார் இது பொறுப்பு இல்லாம? இன்ஸ்பெக்டர் சார் வந்துட்டாருன்னா இன்னும் 2 சேரை போட்டு அவங்களும் ஓட விடுவோம். ப்ளீஸ் ஒத்துக்கமா. எனக்கு பிடிக்கல சார். அவங்கள ஏட்டு கோச்சு பாரு. சார் வர இல்ல டேய் என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? என்ன சார் விசாரணை கைதி கூட்டு வந்துட்டீங்க? ஓ இவனை சொல்றியா? யோ கிரிக்கெட்ல பை ரன்னர் வச்சிருப்பாங்கல்ல, அதே மாதிரிதான் நானும் பை ரன்னர் வச்சிருக்கேன். எனக்கு பதில் இவரு ஓடுவார், நான் ஓடினா இறக்கும்ல. நல்ல ஐடியா சார். என்ன அவன் ஓடி சேர்ல உட்கார்ந்து அவன் மடியில சரண்யா உட்கார்ந்துட்டானா? அப்படி ஒண்ணு இருக்கோ? யோ போயா போ, ஆட்டத்தை தொடங்கு. அவனுக்கு பதில் நீ வாயா. வாயா வாயா. இப்ப நான் பாட்டு போடுவேன், எல்லாரும் ஓடுங்க. நிறுத்தணும்னு உட்கார்ந்துடணும். 1வது கேம் ஸ்டார்ட். நீ அவுட்டியா? நீ எந்திரி, இந்த சேர் எடுத்துட்டு போ. செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட். சார் பாருங்க சார். டேய் பொம்பளை போல நின்னுட்டு இருக்க, நீ உட்கார்ந்து இருக்க. போடா நீ வாமா. இப்ப போடு. நீ அவுட்டியா? இந்த சேர் எடுத்துட்டு வெளில போ போ. டேய் நான் சொல்லும் போது ஆஃப் பண்ணு, இல்ல மண்டே பேத்துறேன். நான் ஜெயிச்சிட்டேன். நான் ஜெயிச்சிட்டேன். கைய குறா. இப்படி சொதப்பிட்டீங்க. டேய் நானே தோராயமா எலும்பு வச்சிருக்கேன், அதுலயும் அடிபடா வச்சிட்டியாடா. இப்படி ஒரு ஐடியாவை ஏன்டா கொடுத்த? சார் ஏன் எலும்பு ஏன் சார் உடைக்கிறீங்க? வா சேர்ந்து குத்துரு. கவுத்துட்டீங்களே, நானாவது உட்கார்ந்திருப்பேன்ல. நல்ல என்ன சார்? என்னது? பூவு. எதுக்கு? லவ். இந்த ஒட்டக்குச்சிக்கெல்லாம் லவ். எதுக்கு வாங்குறாளுங்க, எதுக்கு தூக்கி போடுறாங்கன்னே தெரியல. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அவுட். இப்ப என்ன சார்? லெட்டர். பேப்பரா? என்னது? லவ் லெட்டர். எங்க படிங்க. எனக்கு வேணாமடி லஞ்சம், நீ வா என் மஞ்சம், உன் உடையோ காக்கி, நீதான் என் வழி போக்கி. எப்படி இருக்கு? என்ன துப்பிட்டு ட்ரேல வேற வச்சுக்கிட்டா? 2வது ரவுண்டு. ஐயோ வரானே, பாத்திருப்பானோ? ஏட்டே என்ன கொடுத்த? பூவு. பேப்பரு. கவிதை. இதெல்லாம் அரதகால பழசியா இத்து போன ஐட்டத்தெல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன். லவ்வுக்கு இதெல்லாம் தாண்டா கொடுக்க முடியும். இப்ப ட்ரெண்ட் மாறிடுச்சுங்க. அட்லீஸ்ட் அப்படின்னு ஒரு ஃப்ளைங் கிஸ் கொடுத்து அப்படி தட்டியாவது விடணுங்க. அப்படி தட்டி விட்டா நீ குறுக்க வந்து கெடுத்துறிய. குறுக்க வராதப்போ கொடுக்கணும். சரி கொடுத்துறேன். வராது. நான் போயிட்டு ஒரு ஐட்டத்தோட வரேன். ஐட்டமா? என்ன ஐட்டத்தோட வர போறேன்? என்ன என்ன ஒரு ஐட்டம். எங்க ஐட்டம்னு அலையறீங்களே, ஒரு மேட்டர் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். என்ன மேட்டரு? மையா? மை டப்பா வச்சுக்கிட்டு நான் என்னடா பண்ண போறேன்? இல்லாத ஊருக்கு இழுப்பப்பு சக்கரை மாதிரி ஒண்ணுமே நடக்காததுக்கு ஏதாவது நடக்கட்டுமே. சரி இந்த மை டப்பாவை எங்க இருந்து வாங்கிட்டு வந்த? கொல்லிமலை புலிப்பானை சித்தர்ட்டேந்து உங்களுக்காக கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஐயோ இந்த மைய வச்சுக்கிட்டு நான் என்னடா பண்ண போறேன்? தடவணும். எங்க? இவர் போலீஸ் வேலைக்கு தான் லாய்க்கு இல்லைன்னு பார்த்தா எல்லாத்தையும் நாமளே சொல்லி தர வேண்டியிருக்கு. என்னடா முணுமுணுங்கிற? இந்த மைய எடுத்து உங்க கையில கொஞ்சம் தடவிக்கிட்டு நீங்க யார விரும்புறீங்களோ
அவங்க கையில கொஞ்சம் தடை விட்டீங்கன்னா அப்படியே லவ் மூடு ஸ்டார்ட் ஆகி கார்த்திகை மாசம் நாய் மாதிரி அப்படியே பாஞ்சு பாஞ்சு உங்க பின்னாடி ஓடி வருவாங்க. அப்படியா? ஆனா எப்படி தடவுறதுன்னு தெரியலையே. ஏங்க 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 சொல்லி தரதா முடியும், இல்ல நானே செய்ய முடியுமா? உங்க சாமர்த்தியம் சொல்லிட்டேன். தடவுறது உங்க பொறுப்பு. எந்த இடத்துல தடவணும்டா? எங்க ஓப்பனா இருக்கோ அங்க தடவுங்க. ஆமா, போலீஸ் Dress இது வரைக்கும் போட்டுட்டு இருக்காங்க, எங்க தடவுறது? ஐயோ, கையில தடவுங்க. கைய பின்னாடி கட்டிட்டேன், தாங்கலைங்க. சரி விடு, கொடு. ஒரு முக்கியமான விஷயம். என்ன? இத மாத்தி கிளவி முதுகுல தடவுனீங்க, பெண் விளைவுகளை நீங்க தான் அனுபவிக்கிறோம். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை தான் மவுண்ட் ரோடு தான் தனி சைக்கிள்ல தனியாளா பேப்பர பேனு போய்கிட்டு இருக்கணும், புரிஞ்சுக்குங்க. அந்த சித்தர் எதுக்கு இதை இவனுகிட்ட கொடுத்து விட்டாரு? என்ன குறைஞ்சிருக்கு? வர வழியில யாருக்கான தடை விட்டானா? சரி, இருக்கிறத வச்சு சமாளிப்போம். ஐயா, திரும்பிட்டாலே. ஒரு பக்கமா இருக்க மாட்டேங்கிறாளே. என்ன சார்? ஒன்னும் இல்லம்மா, ஒன்னும் இல்ல. ஃபைல பாரு, ஃபைல பாரு. ஓகே சார். இந்த தடவை விட போறதில்ல. என்னம்மா ஃபைல்ல இருக்கு? நீங்க கொடுத்த ஃபைல் தான். என்னடா என்ன விட்டு தொலை. நில்றி, உன்னை விட மாட்டேன். காப்பாத்துமா. ஐயோ, கார்த்திகை மாசத்து நாய் மாதிரி அலையறாமா. ஐயோ 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 ஐயோ, அவனை பாரு, என்னன்னே தெரியலமா. அவனை பாரு. விடுங்க, கட்டிச்ச கோதரா விட மாட்டேன். அவனை கண்டம் பண்ணிடுறேன். கண்டமா? ஏமா, இந்த பாடியில கண்டம் பண்றதுக்கு என்னமா இருக்கு? Please, my darling. அப்பாடி, நல்ல வேலை என் கற்பை நீ காப்பாத்தினமா. ஒண்ணு இல்லம்மா, காத்து கருப்பு ஏதோ அடைச்சிருச்சு, அதை நான் உளறிட்டேன். நீ போமா. ஐயோ, அங்க இங்க போற, மை காஞ்சிருக்காது, இந்த பக்கம் போ போ. ஒரு மைய வச்சு என்ன ஓட்டிட்டா? இதே தவறி போய் ஒரு நாய்க்கு தடி வைந்தா என்ன ஆயிருக்கும்? என்ன மைய பத்தி இதுக்கும் தெரியும். கரைக்க கரைக்க கல்லும் கரையும். முயற்சி திருவினையாக்கும். உங்களுக்கும் சரண்யாக்கும் கல்யாணம் கன்ஃபார்ம். என்ன ரியாக்ஷன் மாறுது? வணக்கம் சார். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் சார். என்ன? உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். ஆனா அப்படி கல்யாணம் பண்ணிட்டா பிற்கால வாழ்க்கை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்தேன். ரொம்ப கேவலமா இருந்தது. அதனாலதான் எங்க அத்தை பையனை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன். வரேன் சார். வாங்க சார். ஈவினிங் ரிசப்ஷன் வச்சிருக்கேன், வந்து கண்டிப்பா கொட்டிக்கோங்க. உங்களுக்கும் தான். ஓடம் நதியினிலே